வணக்கம். இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்பு செய்திகளை காணலாம். பீகாரில் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசின் அமைச்சரவை நவம்பர் 22ஆம் நாளுக்குள் பதவியேற்கும். பாஜக மூத்த தலைவர்களுடன் பேசிய பின் லோக் ஜனசக்தி கட்சி தலைவர் சிராஜ் பஸ்வான் அறிவிப்பு. RSS அமைப்புக்கு குரு தட்சணை மூலம் நிதி கிடைப்பதாக மோகன் பகவத் பேச்சு. எங்கிருந்து நிதி கிடைக்கிறது என்று பல்வேறு அமைப்பினர் கேள்வி எழுப்பிய நிலைகள் விளக்கம். தமிழகத்தில் 1720 கோடி ரூபாய் முதலீடு செய்ய வந்த தென்கொரிய நிறுவனம் ஆந்திரத்திற்கு சென்றது ஏன்? முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பாஜக மாநில தலைவர் நாகேந்திரன் பயங்கரவாதத்தை உறுதியாகவும் கடுமையாகவும் ஒடுக்க வேண்டும் என்று காங்கிரசின் சசி தரூர் கருத்து. நாட்டு மக்களின் பாதுகாப்புக்கு உயர் முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்று வேண்டுகோள். போர்க்கைதிகளாக இருக்கும் ரஷ்ய படையினர் 1200 பேரை திரும்ப ஒப்படைக்க உக்ரைன் விருப்பம். பதிலுக்கு ரஷ்யாவில் இருக்கும் உக்ரைனிய படை வீரர்களை விடுவிக்க வேண்டும் என கோரிக்கை. இனி விரிவான செய்திகளை காணலாம். பீகாரில் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசின் அமைச்சரவை பதவியேற்பு விழா நவம்பர் 22ஆம் நாளுக்குள் நடைபெறும் என்று மத்திய அமைச்சரும் லோக் ஜனசக்தி கட்சி தலைவருமான சிராஜ் பஸ்வான் தெரிவித்துள்ளார். பட்னாவில் செய்தியாளரிடம் பேசிய சிராக் பஸ்வான் புதிய அமைச்சரவை குறித்து பேச்சுக்கள் நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். தானும் மூத்த மத்திய அமைச்சர்களிடம் இது தொடர்பாக பேசி வருவதாகவும் எந்த கட்சிக்கும் எத்தனை அமைச்சர் பதவி என்பது இன்றோ நாளையோ தெரியவரும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். நவம்பர் 22ஆம் நாளுக்குள் புதிய அமைச்சரவை பதவியேற்பு உள்ளதாகவும் சிராஜ் பஸ்வான் தெரிவித்துள்ளார். RSS அமைப்புக்கு குரு தட்சணை மூலம் நிதி கிடைப்பதாக அந்த அமைப்பின் தலைவர் மோகன் பகவத் தெரிவித்துள்ளார். ராஜஸ்தான் தலைநகர் ஜெய்ப்பூரில் பேசிய மோகன் பகவத் RSS அமைப்புக்கு எங்கிருந்து நிதி கிடைக்கிறது என்று கேள்வி எழுப்பப்பட்டு வருவதாக தெரிவித்தார். குரு தட்சணையில் மூலம் நிதி கிடைப்பதாகவும் அவர் பதிலளித்தார். தமிழகத்தில் 1720 கோடி ரூபாய் முதலீடு செய்ய வந்த தென்கொரிய நிறுவனம் ஹவான்சங் அதை விட்டுவிட்டு ஆந்திரத்தில் முதலீடு செய்யவிருப்பதாக மாநில பாஜக தலைவர் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கைகள் தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டோம் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் வீட் பேச்சு பேசி வருவதாக குறிப்பிட்டுள்ளார். திமுக அரசின் விளைவாக தான் தமிழக இளைஞர்களுக்கு கிடைக்க வேண்டிய 20,000 நேரடி வேலை வாய்ப்புகள் பறிபோயுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். ஒவ்வொரு முறையும் முதலீடு வருகிறது என்று விளம்பரம் வெளியிடுவதும் பின் அந்த முதலீடு அண்டை மாநிலத்திற்கு சென்று விடுவதாய் செய்தி வருவது தொடர்கதையாகி வருவதாக குறிப்பிட்டுள்ளார். தானாக கிடைத்த முதலீட்டையும் எந்த ஒரு முயற்சியும் எடுக்காத கோட்டை விடுவது தமிழகத்தின் எதிர்காலத்தை சிதைப்பது என முதலமைச்சரின் செயல் இருப்பதாக நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். பயங்கரவாதத்தை உறுதியாகவும் கடுமையாகவும் ஒடுக்க வேண்டும் என்று காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் சசி தரூர் தெரிவித்துள்ளார். திருவனந்தபுரத்தில் செய்தியாளரிடம் பேசிய சசி தரூர் 30 ஆண்டுக்கு மேலாக நீடித்து வரும் சிக்கலான பயங்கரவாதம் உள்ளதாக தெரிவித்தார். 1989 முதல் 1990ஆம் ஆண்டில் காஷ்மீரில் தொடங்கிய பயங்கரவாத அமைப்பின் தொடர்ந்து வருவதாகவும் மும்பை, புனே, டெல்லி என்று அது பரவி வருவதாகவும் சுட்டிக்காட்டினார். அதை உறுதியாகவும் கடுமையாகவும் ஒடுக்க வேண்டும் என்று குறிப்பிட்டார். நாட்டு மக்களின் பாதுகாப்புக்கு உயர் முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்று சசி தரூர் கூறினார். காந்திபுரம் மத்திய சிறைச்சாலை மைதானத்தில் கட்டப்பட்டு வரும் செம்மொழி பூங்கா பணிகளை இந்த மாத இறுதிக்குள் முதல்வர் திறந்து வைக்க உள்ளதாக அமைச்சர் KN நேரு தெரிவித்துள்ளார். கோவை மாவட்டம் காந்திபுரம் மத்திய சிறைச்சாலை மைதானத்தில் 45 ஏக்கர் பரப்பளவில் கட்டப்பட்டு வரும் செம்மொழி பூங்கா பணிகளை நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் KN நேரு மற்றும் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி ஆகியோர் பார்வையிட்டனர். இதைத் தொடர்ந்து அமைச்சர் KN நேரு செய்தியாளரிடம் பேசிய பொழுது செம்மொழி பூங்கா பணிகள் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளதாகவும் இந்த மாத இறுதிக்குள் முதல்வர் திறந்து வைக்க உள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் பூங்கா பணிகள் 214 கோடி ரூபாய் செலவிடப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார். இதையடுத்து வாக்காளர் பட்டியல் குறித்து தாவேக தலைவர் விஜய் கருத்துக்கு பதிலளிக்க அமைச்சர் 68,000 பேர் பணிபுரிகின்றனர் என்றும் குளறுபடிகள் இல்லை என்றும் கூறினார். மக்கள் பயன்பாட்டை கொண்டு வருவதற்காக இன்றைக்கு எங்களுடைய டிஎம்ஏ கமிஷன் நம்முடைய அமைச்சர் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களும் வந்து பார்வையிட்டு விரைவாக முடிப்பதற்குரிய ஏற்பாடுகளை சொல்லியிருக்கிறோம். எனவே இந்த ஒரு வார காலத்திற்குள் ஒரே 2-3 வேலைகள் மட்டும்தான் இதில் கொஞ்சம் தாமதமாக இருக்கிறது. பாக்கி அனைத்து வேலைகளும் முடித்து மக்கள் பயன்பாட்டிற்கு வந்துவிடும். வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்த பணிகள் அதிமுக நண்பர்களுக்கும் வாக்குரிமை சேர்த்து காப்பாற்றப் போவது தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தான் என்று அமைச்சர் TRB ராஜா தெரிவித்துள்ளார்.
திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியிலிருந்து திருச்செந்தூர் செல்லும் வகையில் புதிய அரசு பேருந்து சேவையினை மாநில தொழில்துறை அமைச்சர் TRP ராஜா தொடங்கி வைத்தார். இதையடுத்து அவர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்பொழுது அவர் அதிமுக நண்பர்களுக்கும் வாக்குரிமையை சேர்த்து காப்பாற்றப் போவது தமிழக முதலமைச்சர் MK ஸ்டாலின் என்று கூறினார். பின்னர் திமுக தொண்டர்கள் விழிப்புடன் இருப்பதால் தான் இன்று ஜனநாயகம் காப்பாற்றப்பட்டு வருகிறது என்றார். தொடர்ந்து பேசிய அவர் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு மன்னார்குடியிலிருந்து ஆன்மீக தலம், சுற்றுலா தலங்களுக்கு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். மாமல்லபுரத்தில் உள்ள பிரதான சின்னங்களை தமிழக ஆளுநர் RN ரவி பலத்த காவல்துறையினர் பாதுகாப்புடன் பார்வையிட்டார். செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரத்தில் உள்ள உலக புகழ்பெற்ற பிரதான சின்னங்களை தமிழக ஆளுநர் RN ரவி காவல்துறையினர் பாதுகாப்புடன் பார்வையிட்டார். இதற்கு முன்னதாக ஆளுநருக்கு செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் ஸ்னேகா, காஞ்சிபுரம் காவல்துறை கண்காணிப்பாளர் சண்முகம் ஆகியோர் பூங்கொத்து கொடுத்து வரவேற்றனர். இதைத் தொடர்ந்து கடற்கரை கோவிலுக்கு சென்ற ஆளுநருக்கு கோவிலின் வரலாற்றை மூத்த சுற்றுலா வழிகாட்டி ஆனந்த் எடுத்துரைத்தார். இறுதியாக வெண்ணெய் உருண்டை பாறை வெளியே நின்று புகைப்படம் எடுத்தார். அவருடன் அவரது மனைவி லட்சுமி ரவி மற்றும் அவரது நண்பர்கள் உடனிருந்தனர். மேலும் ஆளுநரின் வருகையொட்டி 200க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். மேகதாது அணை பிரச்சனை எனது சிறுவயது முதல் நடந்து கொண்டு இருக்கிறது எனவும், எனது தாடி வெள்ளையாகிவிட்டது, ஆனால் தண்ணீர் இன்னும் கருப்பாகவே இருக்கிறது என கமல்ஹாசன் கூறியுள்ளார். மதுரை விமான நிலையத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் கமல்ஹாசன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்பொழுது பேசிய அவரிடம் மேகதாது அணை அறிக்கை தயார் செய்வது குறித்து கேள்விக்கு, என்னுடைய சிறுவயதிலிருந்து நடந்து கொண்டிருக்கிறது, எனது தாடி நிறம் வெள்ளையாக மாறிவிட்டது, தண்ணீர் கருப்பாக ஆரம்பித்து விட்டது என கூறினார். இதைத் தொடர்ந்து புதிதாக கட்சி தொடங்குபவர்கள் திமுகவை எதிரி என்று கூறுவது குறித்த கேள்விக்கு, ஏழையாக இருப்பவர்கள் கூட தனது பிள்ளையை கொஞ்சும் போது மகராசன் என்றுதான் கொஞ்சுவார்கள், ஆசை அனைவருக்கும் இருக்கும் என்று விமர்சித்தார். பின்னர் 2026 தேர்தல் திமுக தமிழக வெற்றி கழகத்திற்கு தான் போட்டி என்று கூறுவது குறித்த கேள்விக்கு, எங்களது பார்வைதான் வாக்கு என தெரிவித்தார். ஒரு எய்ம் பண்றது ஹையா ஏர்ன் பண்ணணும்ன்றது இல்லையா? எப்பவுமே ஒரு இடத்துக்கு வரும்போது நடிக்கணும்னா கூட எப்படி நடிக்கணும், இருக்கிறதுலயே சிறந்த நடிகர் மாதிரி என் பிள்ளை வரணும். ஏழையா இருக்கிறவங்க கூட தன் பிள்ளைய சொல்லும் போது மகராசன் தான் கொஞ்சம் ஆசை எல்லாருக்கும் இருக்கு. 26 சட்டமன்ற 4 முனை போட்டியாக இருக்குன்னு சொல்றாங்க. இன்னொரு சிலர் டிஎம்கேக்கும் தாவேக்காக்கும் தான் மிகப்பெரிய போட்டியாக இருக்குன்றாங்க. உங்க பார்வை? ராகுல் காந்தி இதுவரை 95% தோல்வியை சந்தித்துள்ள நிலையில் தமிழ்நாட்டில் தேர்தல் வரும்பொழுது 100% தோல்வியை சந்திப்பார் என்று தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் திருவேற்காட்டில் பாஜக சார்பில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் மாவட்ட தலைவர் அஸ்வின் தலைமையில் பாஜக முன்னாள் தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் கலந்து கொண்டார். பின்னர் கூட்டத்தில் தமிழிசை சவுந்தரராஜன் பேசிய பொழுது, 2024 மக்களவை தேர்தலில் 40 தொகுதியில் வெற்றி பெறும் போது தேர்தல் ஆணையத்தின் நடுநிலை குறித்து பேசாத ஸ்டாலின் தற்பொழுது பீகார் தேர்தலில் பாஜக வெற்றிக்கு பின் பேசுகிறார் என்று கூறினார். தொடர்ந்து அவர், நமக்கு வந்தா ரத்தம், மற்றவர்களுக்கு வந்தா தக்காளி சட்னியா என்று மறைமுகமாக விமர்சித்தார். பின்னர் ராகுல் காந்தி இதுவரை 95% தோல்விகளை சந்தித்துள்ளார். எனவே தமிழ்நாட்டில் தேர்தல் வரும்பொழுது 100% தோல்வியையும் சந்திப்பார் என்று கூறினார். பின்னர் நடிகர் விஜய் பேசும் போதெல்லாம் 2 பேருக்கு தான் போட்டி என்று கூறி வருகிறார். அது நிச்சயம் திமுகவுக்கும் தாவேக்காவிற்கும் 2 இடத்திற்கு போட்டி என்றும், தேசிய ஜனநாயக கூட்டணி நிச்சயமாக வெற்றி பெறும் என்றும், இரட்டை இலைகளுடன் தாமரை கட்டாயம் மலரும் என்று தெரிவித்தார். தேசிய ஜனநாயக கூட்டணியின் வெற்றி விழாவாக இதை கொண்டாடிய தம்பி அஸ்வின் அவர்களுக்கும், என்னோடு இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட சகோதரர் பாஸ்கர் அவர்களுக்கும் எனது வணக்கம். இன்னைக்கு பீகார் தேர்தல் தமிழகத்திற்கு ஒரு பாடத்தை சொல்லிக் கொடுத்திருக்கிறது. SIR என்று நீங்கள்லாம் எதிர்ப்பது அங்கே சாதகமாக அமைந்திருக்கிறது. பாஜகவுக்கு மட்டும் இல்லை, மக்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கிறது. அங்கே எந்த போராட்டமும் இல்லை, என் ஓட்டு இருக்கு, என் ஓட்டு இல்லை, திருடப்பட்டு விட்டது என்று. ஏன் ராகுல் காந்திக்கு மரண அடி கொடுத்தாங்கன்னா, ஓட்டு திருட்டுன்னு சொல்றாங்க. நம்ம ஓட்டெல்லாம் கையில் தானே இருக்கு. கரூர் மாவட்டத்தில் நலம் காக்கும் ஸ்டாலின் மருத்துவ திட்ட முகாம் நடைபெற்றது. கரூர் மாவட்டம் புன்னம் சத்திரத்தில் செயல்பட்டு வரும் அன்னை மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் அரசின் நலம் காக்கும் ஸ்டாலின் மருத்துவ முகாம் நடைபெற்றது. இதில் கரூர் மாவட்ட ஆட்சியர் தங்கவேல் தலைமை வகித்தார்.
இதைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியருக்கு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மலிகசாமி பொன்னாடை அணிவித்து வரவேற்றார். இதையடுத்து இந்த மருத்துவ முகாமில் மேற்கொள்ளப்பட்டு வரும் சிகிச்சை முறைகள் குறித்து மாவட்ட ஆட்சியர் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். தொடர்ந்து இந்நிகழ்ச்சிகள் கர்ப்பிணிகள், காச நோயால் பாதிக்கப்பட்ட நோயாளிகள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு ஊட்டச்சத்து பெட்டகங்களை மாவட்ட ஆட்சியர் சட்டமன்ற உறுப்பினரும் வழங்கினர். மேலும் தொடர்பாக மாவட்ட ஆட்சியர் பேசிய பொழுது, இதுவரை நடைபெற்ற நலம் காக்கும் ஸ்டாலின் திட்ட முகாமில் 19,354 நபர்களுக்கு மருத்துவ பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இந்நிகழ்வில் அரவக்குறிச்சி சட்டமன்ற உறுப்பினர் இளங்கோ, மருத்துவ பணிகள் இணை இயக்குநர் செழியன் மற்றும் மருத்துவத்துறை அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். பிரசாந்த் கிஷோர் அட்டகத்தி எனவும் அவரை நம்பினால் தவிக தலைவர் விஜய் வெற்றி பெற முடியாது எனவும் பி.டி. செல்வகுமார் தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் திரைப்பட தயாரிப்பாளரும் கலப்பை மக்கள் இயக்கம் நிறுவனமான பி.டி. செல்வகுமார் பெண்களுக்கு இலவசமாக ஆட்டுக்குட்டி மற்றும் அரிசி போன்ற உதவிகள் வழங்கினார். பின்னர் செய்தியாளரிடம் பேசிய அவர், நடிகர் விஜயை எஸ்.ஏ. சந்திரசேகர், நான் உள்ளிட்டோர் பயிற்சி கொடுத்து அழகாக வளர்த்தெடுத்த நிலைகள் தற்பொழுது அவரை சுற்றியிருப்பவர்கள் தவறாக வழிகாட்டுவதற்காக குற்றம் சாட்டினார். இதைத் தொடர்ந்து பேசிய அவர், பீகார் தேர்தலில் தோல்வியடைந்த அட்டகத்தி பிரசாந்த் கிஷோரால் விஜய்க்கு எந்த பயனும் இல்லை. எனவே பிரசாந்த் கிஷோருக்கு அளிக்கும் பணத்தை மக்களுக்கு சேவை செய்ய பயன்படுத்தலாம் என கூறினார். இதையடுத்து தமிழ்நாட்டில் விஜய் 3வது அணியை உருவாக்கினால் கலப்பை மக்கள் இயக்கம் உட்பட பல கட்சிகள் அவருடன் செல்ல தயாராக உள்ளதாக தெரிவித்தார். ஆனா விஜய் நல்லபடியா வழி நடத்தணுங்கிறது எங்களுடைய இது. ஒரு தலைவனை கரெக்டான நேரத்துக்குன்னா கரெக்டான நேரத்துக்கு கூட்டிட்டு போகணும். அவரை அந்த அந்த ஒரு ப்ரோக்ராம் நடத்துறாங்கன்னா அந்த ப்ரோக்ராமை அதை சரியா வழி நடத்தணும். அதுக்கான பின்னால இருக்கிற வேலைகள், திரைக்கு பின்னால இருக்கிற வேலைகளை மிக தெளிவா செய்யணும். அவர் நல்ல இடத்துக்கு கொண்டு போகணுங்கிறது தான் என்னுடைய தாழ்மையான இப்ப ஒரு வேண்டுகோள். ராமநாதபுரத்தில் அகில இந்திய இன்சூரன்ஸ் ஊழியர் சங்கத்தின் சார்பில் மக்கள் ஒற்றுமை சிறப்பு கருத்தரங்கம் நடைபெற்றது. ராமநாதபுரம் மாவட்டம் அகில இந்திய இன்சூரன்ஸ் ஊழியர் சங்கத்தின் சார்பில் மக்கள் ஒற்றுமை சிறப்பு கருத்தரங்கம் நடைபெற்றது. இதில் தலைவர் முத்துப்பாண்டி தலைமை வகித்தார். இதைத் தொடர்ந்து சிறப்பாசிரியர் மதகூர் ராமலிங்கம் பேசிய பொழுது, பயங்கரவாதத்துக்கு மதம் என்பது கிடையாது என்றும், காந்தி நினைத்திருந்தால் சுதந்திரம் அடைந்த பின் பிரதமராக இருப்பார் என்றார். பதவி ஆசை மகாத்மா காந்திக்கு கிடையாது என்று மதகூர் ராமலிங்கம் கூறினார். இவ்விழாவில் பொதுச் செயலாளர் சுரேஷ், மாவட்ட செயலாளர் CIDU சந்தானம் மற்றும் அனைத்து தொழிற்சங்கங்கள் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். தஞ்சாவூர் பிரிஸ்ட் நிகர்நிலை பல்கலைக்கழகத்தில் 14வது பட்டமளிப்பு விழா நடைபெற்றது. தஞ்சாவூர் மாவட்டம் பிரிஸ்ட் நிகர்நிலை பல்கலைக்கழகத்தில் 14வது பட்டமளிப்பு விழா நடைபெற்றது. இவ்விழாவில் பல்கலைக்கழக வேந்தர் பொன்னையா நாகேஸ்வரன் தலைமை வகித்தார். மேலும் முதல் மாநில வரித்துறை கூடுதல் ஆணையர் தேவேந்திர பூபதி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு 1134 பட்டங்களை வழங்கினார். இதன் பின்னர் மாநில வரித்துறை கூடுதல் ஆணையர் தேவேந்திர பூபதி செய்தியாளரிடம் பேசிய பொழுது, தற்பொழுது கைபேசி மூலம் கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்கிறது என்றும், இது சமுதாயத்தை முன்னேற்றக்கூடிய கருவியாக பயன்பட வேண்டும் என்று கூறினார். இந்தியாவை பொறுத்தவரை குடிமைப்பணி தேர்வில் 2025ஆம் ஆண்டில் 155 பேர் தேர்வாகி நேர்முக தேர்வுக்கு செல்கின்றனர் என்றார். இதைத் தொடர்ந்து தமிழ்நாட்டில் வரி செலுத்தும் ஆர்வத்தில் நிறைய பேர் உள்ளனர் என்றும் தெரிவித்தார். இங்கே கிட்டத்தட்ட 1100 மாணவர்களுக்கு இளம், முதிர் மற்றும் முனைவர் பட்ட மாணவர்களுக்கு பட்டமளிப்பதற்காக வந்திருந்தேன். இந்த பிரீஸ்ட் யூனிவர்சிட்டி கிட்டத்தட்ட இது 14வது பட்டமளிப்பாக இருந்தபோது இந்த பல்கலைக்கழகம் தொடங்கி 35 ஆண்டுகள் ஆகிறது. இங்கே இருக்கக்கூடிய மாணவர் அனைவருமே கிராமப்புற சூழ்நிலையிலிருந்து வந்தவர்கள் இருக்கிறார்கள். இப்பொழுது இருக்க மாணவர்களுக்கு அரசின் மூலமாகவும் பிற நிறுவனங்கள் மூலமாகவும் நிறைய வேலைவாய்ப்பு பயிற்சிகள் அளிக்கப்பட்டு வருகிறது. சமூக ஊடகங்கள் என்கின்ற ஒரு தொற்று நோயோடு சமூக ஊடகங்களிலே கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் இந்த மாணவர்களுக்கு நிறைய இருக்கிறது. தமிழகத்தில் பணிபுரியும் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டுமென தமிழ்நாடு ஆசிரியர்கள் சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆட்சியர் அலுவலகத்தில் தமிழ்நாடு ஆசிரியர்கள் சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் சரவணன், மாவட்ட தலைவர் கிருஷ்ணமூர்த்தி, மாநில தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் ரமேஷ் ஆகியோர் செய்தியாளர்களை சந்தித்தனர்.
அப்பொழுது தமிழ்நாடு அரசு டெட் தேர்வில் இருந்து 2019ஆம் ஆண்டுக்கு முன் நியமிக்கப்பட்ட ஆசிரியர்களுக்கு விலக்களிக்க வேண்டும் என உச்சநீதிமன்றத்தின் சீராய்வு மனு தாக்கல் செய்ததற்கு தமிழக அரசு நன்றி தெரிவித்தனர். தமிழகத்தில் பணிபுரியும் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுக்கான வாழ்வாதாரத்தை தமிழக அரசு கருத்தில் கொண்டு பழைய ஓய்வூதிய திட்டத்தை உடனடியாக அமல்படுத்த வேண்டும் என தெரிவித்தனர். 1/7/2025 முதல் அகவிலைப்படியை 55% 58% உயர்த்தியதை கருத்தில் கொண்டு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கடந்த 17/5/2023 செய்தி குறிப்பிலே வெளியிட்டவாறு மத்திய அரசானது தனது பணியாளர்களுக்கு எப்போதெல்லாம் அகவிலைப்படியை உயர்த்துகிறதோ 260 வகையான கணிதங்களுக்கு கண்ணிமைக்கும் நேரத்தில் விடை சொல்லி அசத்தி சாதனை புரிந்த 4 வயது சிறுவனுக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. பூந்தமல்லியை சேர்ந்தவர் குணவர்த்தனி. இவரது மகன் சாத்விக். 4 வயதான இந்த சிறுவன் சாதனை படைத்துள்ளார். இவன் சிறு வயதிலிருந்தே கணிதத்தின் மீது அதிக ஈடுபாடு கொண்டதால் கணிதம் சார்ந்த துறையிலே சாதனை படைக்க வேண்டும் என அவரது பெற்றோர் உற்சாகத்துடன் ஈடுபடுத்தி வந்தனர். அதன் பயனாக தற்பொழுது 260 வகையான கணிதங்களுக்கு 12 நிமிடங்களில் அதற்கான விடையை கூறி சாதனை படைத்துள்ளார். இதையடுத்து 4 வயதில் சிறுவன் இந்த சாதனை படைத்திருப்பது இதுவே முதல் முறை எனவும் இதை உலக சாதனை யூனியன் அங்கீகரிக்கப்பட்டு அதற்கான சான்றிதழ்களும் வழங்கினர். இதையடுத்து பள்ளியின் சார்பில் சிறுவன் மற்றும் அவரது குடும்பத்தினரை அழைத்து கௌரவப்படுத்தினர். என்னோட நேம் குணவர்த்தினி. பாப்பா பேர் சத்விக். பாப்பாவுக்கு சின்ன வயசுலேருந்தே நம்பர்ஸ் 2 இயர்ஸ்லேருந்தே நம்பர்ஸ் மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. ஒன்று சொல்லி கொடுத்ததுக்கப்புறம் அடுத்தடுத்த நம்பர் போகணுன்னு சொல்லிக் கொடுக்கணும்னு எப்பவுமே ஈகராக ஆசைப்படுவான். அது அவனோட ஃபுல் இன்ட்ரெஸ்ட் நம்பர்ஸ் மேலே மட்டும்தான். கபடி போட்டிகள் ஆண் பெண் என்ற பாகுபாடு இல்லை என அனைவரும் சமமாக பார்க்கப்படுகின்றனர் என்று கபடி வீராங்கனை கண்ணகி நகர் கார்த்திகா தெரிவித்துள்ளார். மதுரை மாவட்டம் சிந்தாமணியில் உள்ள தனியார் மருத்துவமனைகள் பல்வேறு இடங்களில் இருந்து கபடி போட்டிகள் காயமடைந்த 8 பேர் மருத்துவ விபத்து காப்பீட்டில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்நிலையில் இவர்களை பார்த்து ஆறுதல் தெரிவிப்பதற்காக கபடி வீராங்கனை கண்ணகி நகர் கார்த்திகா மற்றும் அபினேஷ் வருகை தந்தனர். அப்பொழுது தமிழ்நாடு அமஞ்சூர் கபடி சங்க தலைவர் ராஜா, வேலம்மாள், மருத்துவமனை முதன்மை நிர்வாக அதிகாரி மணிவண்ணன், மாமன்ற உறுப்பினர் துரைபாண்டி ஆகியோர் வரவேற்பு அளித்தனர். இதையடுத்து கபடி வீராங்கனை கார்த்திகா செய்தியாளரை சந்தித்து பேசினார். அப்பொழுது பேசிய அவர், கபடி போட்டிகள் பெண்கள் ஆண்கள் என நான் பிரித்து பார்க்கவில்லை என்றும் என்னிடம் யார் அப்படி பார்க்கவில்லை என தெரிவித்தார். மேலும் என்னை எல்லாரும் ரத்த சொந்தங்களாக தான் பார்க்கிறார்கள் என கூறினார். இன்று எங்கள் தமிழ்நாடு அமைச்சர் கபடி கழக தலைவர் திரு சோலை எம் ராஜா சார் பெரிய உதவிகளை செஞ்சு கொண்டிருக்கிறார். கபடி பிளேயர்ஸ்க்கு நிறைய லிகமெண்ட் இன்ஜுரி ஆகும். அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் ஒரு பிளேயரா. இன்னைக்கு நான் அந்த பிளேயர்ஸ்லாம் மீட் பண்ணி எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்தது அவங்களை பார்க்குறப்ப. ஏன்னா எல்லாருமே ரொம்ப ரொம்ப ஏழை மக்கள். அவங்க அம்மா அப்பாலாம் ரொம்பவே குறைந்த சம்பளத்துக்கு தான் வேலை செய்கிறார்கள். அவங்களால இப்போ ஒரு கபடி சாதாரணமான கேம் இல்லை, அது ஒரு முரட்டுத்தனமான கேம். அதுல நிறைய அடிப்படும். அவங்க பேரண்ட்ஸால அந்த படுற அடிய அவங்களால மெடிசனுக்கு பார்த்துக்கவே முடியாது. வாலாஜாப்பேட்டை அருகே இறந்து போன உடல்களை அடக்கம் செய்ய சுடுகாடு இல்லாததால் இறந்து போன உடலை சாலையோரம் அடக்கம் செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் கல்புத்தூர் மற்றும் விஸ்வநாதபுரம் பகுதியில் 100க்கும் மேற்பட்ட அருந்ததியர் சமூகத்தை சேர்ந்த மக்கள் வசிக்கின்றனர். இந்த பகுதியில் சுடுகாடு இடம் இல்லாத பல ஆண்டுகளாக மக்கள் தவித்து வருகின்றனர். மேலும் இது தொடர்பாக பல ஆண்டுகளாக மாவட்ட ஆட்சியர் உட்பட பல்வேறு அதிகாரத்துறை அதிகாரிகளுக்கு கோரிக்கை மனு விடுத்தும் இதனால் வரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என அருந்ததியர் மக்கள் வேதனை தெரிவித்தனர். இந்நிலையில் அருந்ததியர் சமூகத்தை சேர்ந்த கூலி தொழிலாளியான நரசிம்மன் என்பவர் மாரடைப்பு காரணமாக உயிரிழந்தார். இதைத் தொடர்ந்து இறந்த நரசிம்மனின் உடலை அடக்கம் செய்ய சுடுகாடு இல்லாத காரணத்தினால் விவசாயிகள் மற்றும் கிராம மக்கள் செல்லும் விஸ்வநாதபுரம் லாலாப்பேட்டை சாலை ஓரமாக உடலை எரித்து நல்லடக்கம் செய்யப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. எனவே கல்புத்தூர் கிராமத்தில் சுடுகாடு அமைத்து தர வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். வாலாஜா வட்டம் கல்மேலகுப்பம் ஊராட்சி கல்புத்தூர் அருந்ததி காலனியிலிருந்து அரசு அதிகாரிகளுக்கு பணிவான வேண்டுகோள் என்னன்னா, நாங்க இங்க இருக்கிற கல்புதூரம் மற்றும் விழுநாதபுரத்துல சுமார் அருந்ததி மக்கள் மற்றும் ஒரு 300 குடும்பங்கள்
300 நபர் வசிக்கிறார்கள். குடும்பங்கள்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 50 குடும்பம் இருக்குது. இது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 50 வருஷத்து காலத்துக்கு எங்களுக்குன்னு தனியான ஒரு சுடுகாடு அமையாதது தான் இது பெரிய ஒரு கொடுமை. தாம்பரம் ரயில் நிலையம் வெளியே நிறுத்திய இருசக்கர வாகனத்தை திருடி சென்ற நபரை காவல்துறையினர் கண்காணிப்பு கேமரா உதவியுடன் கைது செய்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் இருமலையூரில் வசித்து வருவர் பிரகாஷ். இவர் கடந்த சில தினங்களுக்கு முன்பு தாம்பரம் ரயில் நிலையம் வெளியே பார்க்கிங் அனுமதிக்கப்படாத இடத்தில் இருசக்கர வாகனத்தை நிறுத்திவிட்டு ரயில் மூலம் வேலைக்கு சென்றுள்ளார். இதன் பின்னர் பணி முடிந்து இருசக்கர வாகனத்தை எடுக்க வந்த பொழுது அந்த இடத்தில் வாகனம் இல்லாததை கண்டு அதிர்ச்சி அடைந்தார். மேலும் இது குறித்து தாம்பரம் குற்றப்பிரிவு காவல்துறையினரிடம் புகார் அளித்தார். இந்த புகாரின் அடிப்படையில் காவல்துறையினர் அப்பகுதியில் உள்ள கண்காணிப்பு கேமராவை ஆய்வு செய்தனர். இந்த ஆய்வின் முடிவில் காட்டங்குளத்தூரை சேர்ந்த சங்கர் என்பவர் இருசக்கர வாகனத்தை திருடி சென்றது தெரியவந்தது. இவர் மீது ஏற்கனவே குன்றத்தூர், காட்டங்குளத்தூர், தாம்பரம் காவல் நிலையங்களில் இருசக்கர வாகனத்தை திருடிய வழக்கு நிலுவையில் உள்ளது தெரியவந்தது. மேலும் இவரிடம் இருந்து 3 இருசக்கர வாகனங்களை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். பெரம்பலூரில் அரசு ஊழியரிடம் பணத்தை பெற்றுக்கொண்டு மோசடி செய்த ஒரு பெண் உட்பட 5 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். பெரம்பலூர் மாவட்டம் சிறுகுடல் கிராமத்தை சேர்ந்த நாகராஜன் அரசு ஊழியராக பணியாற்றி வருகிறார். இந்நிலையில் அவரிடம் முத்துநகரை சேர்ந்த சிவகுமார், ராஜகோபால், ராஜசேகர், பஜிலா பேகம், புகழ் ஆகியோர் இரட்டினத்தில் முதலீடு செய்தால் 2 ஆண்டுகளில் 10 கோடி பணம் கிடைக்கும் என்று கூறி 2,85,00,000 பணம் பெற்றுள்ளனர். பின்னர் தொடக்கத்தில் நாணயமாக நடந்து கொண்ட 5 பேரும் சொன்னதற்கு மாறாக நடந்துள்ளனர். இதற்கிடையே கொடுத்த பணத்தை கேட்டால் மிரட்டுகின்றனர் என்று நாகராஜன் பெரம்பலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் கொடுத்தார். பின்னர் காவல்துறையினர் 5 பேரையும் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கும்பகோணத்திற்கு வருகை தந்த காவிரி விழிப்புணர்வு ரத யாத்திரைக்கு மகாதீப ஆரத்தி வழிபாடு செய்து வழிபட்டனர். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அபிமுகன் தர்மசாலைக்கு வந்த காவிரி விழிப்புணர்வு ரத யாத்திரைக்கு ஓய்வு பெற்ற கோவில் செய்ய அலுவலர் பன்னீர்செல்வம் தலைமையில் பூரண கும்ப மரியாதையுடன் சிறப்பு வரவேற்பு அளிக்கப்பட்டது. தொடர்ந்து சாதுக்கள், சன்னியாசிகள் ஆகியோருக்கு பாத பூஜை செய்து அழைத்து வந்தனர். இதையடுத்து விநாயகர், காவிரி அன்னைக்கு மாலை அணிவிக்கப்பட்டு சிறப்பு பூஜைகள் செய்து மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டு பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். பின்னர் சுவாமி கோரக்ஷனந்தா பேசிய பொழுது, காவிரியை மக்கள் வழிபட வேண்டும், தாயாக போற்ற வேண்டும், நதிகளை பாதுகாத்து அடுத்த தலைமுறைக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என கூறி பக்தர்களுக்கு ஆசீர்வாதம் வழங்கினார். இதில் அகில பாரதிய சன்னியாசிகள் சங்கத்தின் பொருளாளர் சிவராம நந்தா தலைமைகள், மாதாஜி, துறவிகள் ஆகியோர் வழிநடத்தி வருகின்றனர். வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தத்துக்கு எதிரான விஜயின் போராட்டத்தை காங்கிரஸ் வரவேற்பதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளரிடம் பேசிய செல்வ பெருந்தகை, விமானத்தில் இருமுடி எடுத்து செல்ல அனுமதி இல்லை என்ற பாஜக அரசின் அறிவிப்பால் சமதிவெளிக்கு செல்கின்ற பக்தர்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளதாக தெரிவித்தார். இந்துக்களுடைய கட்சி என்று சொல்லுகிறார்கள், நானும் இந்துதான். ஆனால் சபரிமலைக்கு செல்லுகின்ற யாத்திரிகள், பக்தர்களுக்கு விமானத்தில் இருமுடி எடுத்து செல்ல அனுமதி இல்லை என்று இந்த ஆண்டு அறிவித்ததாக தகவல் வந்திருக்கிறது. அப்படி என்றால் இவர் இந்துக்களுக்கு ஆதரவானவர்களா, இந்துக்களின் பக்தர்களின் கோரிக்கையை நிறைவேற்றுவர்களா என்பதை நான் இங்கே முன்வைக்க விரும்புகிறேன். பீகாரை போன்று முறைகேடுகளை செய்து தமிழக தேர்தலில் வெற்றி பெறுவோம் என்று அண்ணாமலையும் பாஜக தலைவர்களும் பெருமையாக சொல்லிக் கொள்வதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொதுச் செயலாளர் பாலாஜி கூறியுள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் பூவிருந்தவள்ளியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி பிரமுகர் மறைந்த மார்த்தாண்டனின் நினைவஞ்சலி நடைபெற்றது. மாவட்ட செயலாளர் அருந்தோந்தம், மண்டல செயலாளர் கௌதமன் கோப்பு ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் திருப்போரூர் சட்டமன்ற உறுப்பினர் பாலாஜி கலந்து கொண்டு மார்த்தாண்டன் படத்தை திறந்து வைத்தார். அப்பொழுது செய்தியாளரிடம் அவர் பேசினார். திறந்து வைக்கின்ற நிகழ்வை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். குறிப்பாக கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் தோழர் அருண் கௌதம் அவர்களும், முன்னணி பொறுப்பாளர் மண்டல செயலாளர் சகோதரர் கௌதம் கோப்பு அவர்களும், அவருடன் இணைந்து ஒன்றிய செயலாளர் சகோதரர் கருணா அவர்களும், பொருளாளர் செழியன் அவர்களும், ஜெகன் உள்ளிட்ட தோழர்கள் இந்த நிகழ்வை ஒருங்கிணைத்திருக்கிறார்கள். அவருடைய திருவுருவப் படத்தை திறந்து வைத்து அவருக்கு அஞ்சலி செலுத்தியிருக்கிறோம்.
அரியலூர் மாவட்ட இளைஞர் மரநடுவோம் மழை பெறுவோம் என்னும் முழக்கத்துடன் ராமேஸ்வரம் வரை மிதிவண்டிகள் விழிப்புணர்வு பரப்புரையை மேற்கொண்டுள்ளனர். அரியலூர் மாவட்டம் பரணத்தை சேர்ந்த பழனிசாமி ஆசிரியர் பயிற்சி முடித்ததோடு ஆய்வக தொழில்நுட்ப படிப்பையும் முடித்துள்ளார். பரணம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் ஆய்வக உதவியாளராக பணியாற்றி வருகிறார். இயற்கையை காக்க வேண்டும் என்ற அக்கறையுடன் உள்ள அவர் மரம் நடுவோம் மழை பெறுவோம் என்னும் முழக்கத்துடன் தனது ஊரிலிருந்து ராமேஸ்வரம் வரை மிதிவண்டியில் விழிப்புணர்வு பரப்புரையை மேற்கொண்டுள்ளார். இவர் செல்லும் வழிகளில் உள்ள பள்ளிகளில் இயற்கையை காக்க மரம் நடுவதன் தேவையை எடுத்து கூறி விழிப்புணர்வு ஏற்படுத்துவதோடு வழிநெடுகளிலும் மரங்களை நட்டு செல்ல திட்டமிட்டுள்ளார். பழனிசாமியின் முயற்சிக்கு ஊர் மக்களும் நண்பர்களும் ஆதரவு அளித்து வருகின்றனர். அரியலூர் மாவட்டம் பரண கிராமத்தை சார்ந்தவன். நான் அரசு மேல்நிலைப் பள்ளியில் ஆய்வக உதவியாளராக பணிபுரிஞ்சிட்டு வரேன். ஏற்கனவே காவல்துறையில் ஒரு 5 ஆண்டுகள் பணிபுரிஞ்சிருக்கிறேன். இயற்கையின் மீது அதிக பற்று எனக்கு இருக்குது. அதனால சிறு வயதிலிருந்து மரக்கன்றுகள் நடுவது, இந்த இயற்கையை சார்ந்த நிகழ்ச்சிகளில் நான் அதிகமாக கலந்துட்டு இருக்கிறேன். அதை முன்னிட்டு இயற்கையை பாதுகாக்கணும்னு சொல்லி இது வரைக்கும் 44 மலைப்பயணங்கள் தமிழ்நாடு முழுவதும் போயிருக்கிறேன். அடுத்தது இன்னும் மக்களிடத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக சென்னையிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் செப்டம்பர் 27ஆம் தேதி ஆரம்பித்து ஒரு 8 நாள் பயணம் செஞ்சு அடுத்த மாதம் 5ஆம் தேதி மிதிவண்டி பயணத்தை முடிவு. 1000 நாட்களில் 1000 கோயில்களில் உழவார பணிகள் மேற்கொள்ள இலக்கு நிர்ணயித்து தேசிய திருக்கோவில்கள் கூட்டமைப்பினர் தஞ்சாவூர் மாவட்டம் முழுவதும் சீரமைப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள 1000 கோவில்களில் உழவார பணி செய்ய தேசிய திருக்கோவில்கள் கூட்டமைப்பினர் திட்டமிட்டுள்ளனர். அவர்கள் பெரிய கோவிலுக்கு முன்பு கட்டப்பட்டுள்ள கரணத்தை சித்த விநாயகர் கோவிலில் உழவார பணிகளை செய்து வருகின்றனர். ஒரு கோவிலுக்கு 50 பேர் என ஒரு நாளைக்கு 4 கோவில்களில் 200 பேர் உழவார பணிகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவித்தனர். சிவ தொண்டர்கள், சமூக ஆர்வலர்கள் இப்பணிகள் தங்களை ஈடுபடுத்திக் கொள்ள முன்வரலாம் என அழைப்பு விடுத்துள்ளனர். தேசிய திருக்கோயில் கூட்டமைப்பு தஞ்சை மாவட்டம் திருக்கோயில்களை காப்போம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு தஞ்சை மாவட்டத்தில் தமிழ்நாடு ஃபுல்லாக நாங்கள் ஒரு பெரிய அமைப்பு அமைச்சிக்கிட்டு இருக்கோம். இந்தியா ஃபுல்லாக தேசிய லெவலில் அமைச்சிக்கிட்டு இருக்கோம். எங்களுடைய தேசிய தலைவர் சந்திரபோஸ் சாருடைய தலைமையில் உழவார பணி தஞ்சை மாவட்டத்தில் இருக்கிற ஒரு 1000 கோயில்களில் உழவார பணி 1000 கோயிலுக்கு உழவார பணி பண்ணுறதுக்கு நாங்கள் தேசிய திருக்கோயில் கூட்டமைப்பு சார்பாக மாவட்ட பொறுப்பாளர்கள், மாநில பொறுப்பாளர்கள், இந்த தஞ்சையில் உள்ள அனைத்து பொறுப்பாளர்களும் போன மாதம் ஒரு கோயிலை, ஒரு சித்தர் மடத்தை அங்கே உழவார பணி செஞ்சோம். இப்போ ராஜராஜ சோழன் கோயில் கட்டுறதுக்கு முன்னாடி உள்ள தஞ்சையாவூர் கரந்தை சறுக்கி கிட்ட ஒரு சித்தி விநாயகர் கோயில் இருக்கு. அந்த சித்தி விநாயகர் கோயில் கிள்ளனப்பா மண்டபங்கிற இடத்துல இருக்கு. அந்த கோயிலை இன்னைக்கு உழவார பணி செஞ்சுக்கிட்டு இருக்கோம். தேனி மாவட்டம் அள்ளிநகரம் வரதராஜ பெருமாள் கோவிலில் ஸ்ரீதேவி பூதேவி உடனுரை வரதராஜ பெருமாளுக்கு திருமஞ்சன அபிஷேகம் நடைபெற்றது. தேனி மாவட்டம் அள்ளிநகரத்தில் பழமை வாய்ந்த வரதராஜ பெருமாள் கோவிலில் விஷ்ணுபதி புண்ணிய காலத்தை ஒட்டி பெருமாளுக்கு திருமஞ்சன அபிஷேகம் நடைபெற்றது. தனி சன்னதியில் அருள்வாளிக்கும் வரதராஜ பெருமாளுக்கு பால், தயிர், சந்தனம், தேன், மஞ்சள், பன்னீர், இளநீர் ஆகியவற்றால் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து உற்சவர் பெருமாளுக்கு ஸ்ரீதேவி பூதேவி தாயாருடன் அமர்ந்திருக்கும் மூலவர் வரதராஜ பெருமாளுக்கும் வேட்டி கட்டி வண்ண மலர்களாலும் துளசி மாலைகளாலும் சிறப்பாக அலங்கரிக்கப்பட்டது. இதில் அப்பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் கலந்து கொண்டு வரதராஜ பெருமானின் தரிசனம் பெற்று சென்றனர். தமிழ் படங்களில் இலக்கிய சொற்களை பயன்படுத்தாமல் பாடல்கள் வருவது தனக்கு வருத்தம் அளிப்பதாக திரைப்பட பாடலாசிரியர் மதன் கார்கே தெரிவித்துள்ளார். கல்விக் குழுமம் மற்றும் சில்வர் ஜோன் இணைந்து நடத்தும் தமிழ் ஒலிம்பியாட் தொடக்க விழா மதுரையில் நடைபெற்றது. இதில் பங்கேற்ற திரைப்பட பாடலாசிரியர் மதன் கார்கே நிகழ்ச்சிக்கு பின் செய்தியாளரிடம் பேசினார். அப்பொழுது தமிழை வளர்ப்பதற்கு பாடல்கள் வடிவில், விளையாட்டு வடிவில், இசை வடிவில் தமிழ் மொழியை மாணவர்களிடம் எடுத்து செல்ல முயன்று வருவதாக தெரிவித்தார். தமிழ் ஒலிம்பியாட் ஒன்று தொடங்குறோம். சில்வர் ஜோன் ஃபவுண்டேஷனும் என்னுடைய காக்கி தமிழ் கழகமும் இணைஞ்சு இந்த ஒலிம்பியாடு உலகுக்கு அறிமுகப்படுத்துகிற நாள் இன்னைக்கு. ஜனவரி மாதம் 20ஆம் தேதியும் ஜனவரி மாதம் 30ஆம் தேதியும் 2 நாட்கள்ல உலகம் எல்லாம் தமிழ் ஒலிம்பியாட் நடக்குது. இது நாள் வரைக்கும் கணிதத்துக்கு, அப்புறம் அறிவியலுக்கு, இது மாதிரியான துறைகளுக்கு நடந்துட்டு இருந்துச்சு. ஆங்கிலத்துக்கு நடக்குது. இனி வருவது உலக செய்திகள்.
அமெரிக்க ராணுவம் கர்பியன் கடற்பகுதிகள் போர்க்கப்பலை குவித்ததால் வெனிசுலா ராணுவம் பாதுகாப்பை பலப்படுத்தியுள்ளது. அமெரிக்காவுக்கும் வெனிசுலாவுக்கும் இடையே நீண்ட காலமாக மோதல் இருந்து வருகிறது. இந்நிலையில் அமெரிக்க ராணுவம் ஆபரேஷன் சதர்ன் ஸ்பியர் என்ற பெயரில் 12க்கும் மேற்பட்ட போர்க்கப்பல்களையும் 15,000 துருப்புகளையும் கர்பியன் கடற்பகுதியில் குவித்தது. இதன் காரணமாக வெனிசுலா அதிபர் நிக்கோலஸ் நிலம், கடல், வான்வெளிகள் பாதுகாப்பை பலப்படுத்த உத்தரவிட்டார். பின்னர் இது தொடர்பாக அதிபர் டிரம்ப் பேசிய பொழுது, வெனிசுலா மீது ராணுவ நடவடிக்கை தொடர்பாக நான் ஒரு முடிவு எடுத்துவிட்டேன் என்றும் அது பற்றி விரைவில் சொல்வேன் என்று தெரிவித்தார். இனி வருவது விளையாட்டு செய்திகள். முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகள் தென்னாப்பிரிக்க அணி 124 ரன் இலக்கை நிர்ணயித்த நிலையில் இந்திய அணி விளையாடி வருகிறது. கொல்கத்தா ஈடன் கார்டன் மைதானத்தில் இந்தியா தென்னாப்பிரிக்க அணிகள் இடையிலான முதலாவது டெஸ்ட் போட்டி நடைபெற்று வருகிறது. இதில் தென்னாப்பிரிக்கா அணி டாஸ் வென்று முதலில் பேட்டிங் தேர்வு செய்த நிலையில் முதல் இன்னிங்ஸில் 159 ரன்னுக்கு ஆல் அவுட் ஆனது. இதையடுத்து களமிறங்கிய இந்திய அணி 189 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. பின்னர் இரண்டாவது இன்னிங்ஸை தொடங்கிய தென்னாப்பிரிக்க அணி 153 ரன்னுக்கு ஆல் அவுட் ஆன நிலையில் 124 ரன் எடுத்தனர். இதில் அணியின் கேப்டன் பவுமா தனியாளாக விளையாடி 55 ரன்களுடன் களத்தில் இருந்தார். இதையடுத்து இந்திய அணிக்கு 124 ரன் இலக்கை நிர்ணயிக்கப்பட்ட நிலையில் விளையாடி வருகின்றனர். மீண்டும் ஜெம் தலைப்பு செய்திகள். பீகாரில் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசின் அமைச்சர்கள் நவம்பர் 22ஆம் நாளுக்குள் பதவியேற்கும். பாஜக மூத்த தலைவர்களுடன் பேசிய பின் லோக் ஜனசக்தி கட்சி தலைவர் சிராஜ் பஸ்வான் அறிவிப்பு. RSS அமைப்புக்கு குரு தட்சணை மூலம் நிதி கிடைப்பதாக மோகன் பகவத் பேச்சு. எங்கிருந்து நிதி கிடைக்கிறது என்று பல்வேறு அமைப்பினர் கேள்வி எழுப்பிய நிலையில் விளக்கம். தமிழகத்தில் 1720 கோடி ரூபாய் முதலீடு செய்ய வந்த தென்கொரிய நிறுவனம் ஆந்திரத்திற்கு சென்றது ஏன்? முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பாஜக மாநில தலைவர் நாகேந்திரன் பயங்கரவாதத்தை உறுதியாகவும் கடுமையாகவும் ஒடுக்க வேண்டும் என்று காங்கிரசின் சசிதரூர் கருத்து. நாட்டு மக்களின் பாதுகாப்புக்கு உயர் முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்று வேண்டுகோள். போர்க்கைதிகளாக இருக்கும் ரஷ்ய படையினர் 1200 பேரை திரும்ப ஒப்படைக்க உக்ரைன் விருப்பம். பதிலுக்கு ரஷ்யாவில் இருக்கும் உக்ரைனிய படை வீரர்களை விடுவிக்க வேண்டும் என கோரிக்கை. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மாலை 6 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளுக்கான GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.